பிரியமுள்ள ராமு, ராஜா, ராதா, எனது அன்பு முத்தங்கள். நீங்க அப்பா கூட விட்டு பேசாம இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் தப்பா நடந்துக்க கூடாது. அப்பாவுக்கு ஆறுதல் கொடுக்கற மாதிரி நடந்துக்கணும். நீங்க கோவிச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறதுனால அப்பாவும் பட்னியா இருக்காரு. நீங்க உடனே போய் அப்பா கிட்ட செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும். அப்பாவுக்கு முத்தம் கொடுக்கணும். உங்களுக்கு பரிசா ஆளுக்கு ஒரு பொம்மை அனுப்பி இருக்கேன். வாசல்ல வரும். அன்பு முத்தங்கள். பிரியமுள்ள மம்மி, சிங்கப்பூர். உங்க மம்மி சிங்கப்பூர்ல இருந்து உங்களுக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. ஆமா ஆமா, இங்க செத்து போன அம்மா சிங்கப்பூர்ல போய் மம்மியா பிறந்திருக்காங்க. செத்து போறதுன்னா அது லீவ்ல போற மாதிரி. சிங்கப்பூர் அது கடை. இப்ப உங்களுக்கு பொம்மை வேணுமா வேண்டாமா? இதுக்குள்ள பொம்மை இருக்கு. மம்மி லெட்டர்ல எழுதின மாதிரி நீங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வந்தாதான் இந்த பொம்மை உங்களுக்கு தருவேன். போங்க, போய் மன்னிப்பு கேளுங்க. தப்பு செய்ய மாட்டப்பா, நல்ல பிள்ளையா இருப்பா. அப்பா உங்க பேச்சு காயப்பா, பழம். அப்பா மம்மி லெட்டர் போட்டுருக்காங்களே. மம்மியா? எந்த மம்மி? சிங்கப்பூர் மம்மி. அப்பாக்கு முத்தம் எடுத்துட்டான். இந்தாங்க பொம்மை, உனக்கு ஜோக்க. மம்மி, ஒரு கடுதாசியால குழந்தைங்க எப்படி மாறி போயிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்குப்பா. 2000 மைலுக்கு அப்பால இருந்துகிட்டு அந்த பொண்ணு ஷீலா. ஷீலா இல்ல, மம்மி. மம்மி, அறிமுகம் இல்லாத இந்த குழந்தைய மனசை எப்படி மாத்திட்டா பாத்தியா? அதான் சார் பெண்மையினுடைய சிறப்பு. நாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு சாதிக்க முடியாத காரியத்தை பெண்கள் சுலபமா சாதிச்சிருவாங்க. வாழ்க சிங்கப்பூர், வாழ்க மம்மி. வந்தே மாதரம், பாரத் மாதாக்கு ஜெய். ஐயோ, என்னது? என்ன நீங்க நல்லா தானே இருக்கே? ஏன் அப்படி கேக்குற? திரும்புங்க. எங்கது? எது? குடுமி. டீடிங். அப்படினா எடுத்துட்டேன். ஏன் எடுத்தே? கொடியே மாறிட்டேன். குடுமி மாறப்படாதா? அப்போ கட்சி மாறிட்டேன். என் கட்சிக்கு வந்துட்டேடா. என்னடி பண்றது? பிரிட்டிஷ்கார கால வாரி விட்டுட்டான், சுதந்திரத்தையும் கொடுத்துட்டான். அப்படி வாங்க. வந்துட்டேன். வந்தே மாதரம், வந்தே மாதரம். இந்த கதல் சட்டையை போட்டாலே வீரம் தன்னால வந்துருது. வின்சன் வாலா இப்படி பேசுறது? சுதந்திரம் கிடைச்ச அப்புறமும் அவளை பத்தி பெருமையா பேசிட்டே இருந்தா இங்க இருக்கிறவா எலும்ப நொடிக்கிறவா. அதான் மாறிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது. நேரம் நேரம், பட்டேல் தான் பட்டேல் தான். அவசியமில்லை. ஆமா, என்ன இப்ப உங்க பேரு? பட்டேலாவது. அப்பவும் வாழ விட மாட்டேன். கூட ஒண்ணு கச்ச. எது? பாலு குணம். என்னடி விஷமமா சிரிக்கிற? நேரம் பார்த்து கட்சி மாறுவாளை பார்த்து வேற என்ன பண்ணுவா? அன்புள்ள மம்மி, நாங்க இப்ப நல்ல பிள்ளைகளா இருக்கோம். நீங்க சொல்றபடி நடக்கிறோம். அப்பாவோட சண்டை போட மாட்டோம். நம்ம ஊருக்கு சுதந்திரம் வந்துருச்சு. அது உங்களுக்கு தெரியுமா? உங்க ஊருக்கு சுதந்திரம் வந்துருச்சா? நீங்க எப்ப எங்களை பார்க்க வரீங்க? உங்களை பார்க்கணும் போல இருக்கு. ராமு, ராஜா, ராதா. குட் ஈவினிங் டீச்சர். குட் ஈவினிங் டீச்சர். என்னம்மா? டீச்சர், எங்க அக்கா கல்யாணம், உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? உங்க பேருக்கு மேல என்ன டீச்சர் போடுறது? திருமதின்னு போடுறதா இல்ல குமாரின்னு போடுறதா? உங்க கல்யாணம் ஆயிடுச்சா டீச்சர்? சொல்லுங்க டீச்சர். என்ன டீச்சர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க? என் குழந்தைங்களோட லெட்டர் தான் படிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு குழந்தைங்க கூட இருக்கா? அப்படின்னா திருமதி சீரால
சார் இது? இந்தாங்க டீச்சர், நிச்சயமா வாங்க டீச்சர். வரேம்மா. டியர் மம்மி, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். நான் தேர்ட் இயர் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டேன். இன்னும் 2 வருஷம் இருக்குப்பா, அதுக்கப்புறம் தான் நீ டாக்டர். இதுக்குள்ள நீ ரொம்ப அவசரப்படுற. மெடிக்கல் காலேஜ்ல நாடகம் போட்டோம். எனக்கு தான் சிறந்த நடிகைங்கிற பரிசு கிடைச்சது. படிக்கிறப்ப நடுவில் என்ன நாடகம்? நாடி பிடிக்கிறவனுக்கு நடிப்பு என்னத்துக்கு? மம்மி, இவ்வளவு நாளா உங்களை நேர்ல பார்க்கத்தான் கொடுத்து வைக்கல. உங்க குரலையாவது நாங்க கேட்க கூடாதா? ஒரே ஒரு தடவை நீங்க எங்க கூட ட்ரங்கால பேசக்கூடாதா மம்மி? இங்க இருந்து நான் ஒரு தடவை ட்ரங்கால பேசினா பணம் எவ்வளவு தெரியுமா? 50-60 ரூபாய் ஆயிடும். இப்ப என் குரல் தான் முக்கியமா? இந்த காலத்து பசங்களுக்கு பணத்தோட மதிப்பே தெரியல. என்ன கும்பலா அப்படி பாக்குற? குடுமி கிராப்பா மாறிச்சு பொறுத்துண்டு. இப்ப மீசியே வந்தாச்சா? அறிவு வளர்ச்சிடே. உங்க அறிவு தலையில இல்லையா? ஐயோ, என்னது அரைக்காசரா? மீறி பாதி இருந்தா இன்னொரு தொழிலாளி கொடுக்கலாமே. சொல்ல போனா இனிமே உனக்கு 9 கஜ புடவை இருக்கு. இதுலயும் பாதியை கிழிக்க சொல்றா? அரை உடம்பு தான் தெரியட்டுமே. நாட்டுல உடம்பு தெரியலாம், ஆனா உடம்பு தெரியக்கூடாது. இந்த வேஷம் நல்லாவே இல்ல. இது வேஷம் இல்லடி, பாட்டாளி வர்க்கத்திற்காக இனி நான் பாடுபட போகிறேன். அடுத்த கட்சி மாறியாச்சா? ஓட்டு வீடு நம்ம வீடு மாறிச்சா மாறிவிடா இல்லையே. மடிசார் புடவை மாறிச்சா கவனா இல்லையே. அப்புறம் என்னடி சுதந்திரம்? அதனாலதான் நான் கட்சி மாறிட்டேன். காம்ரேட் கோமலா, பதினொரு ஆட்சி கேரளாக்கு வந்தாச்சு, வங்காளத்திலயும் வந்துருத்தோம். சேஃப்டி சைடு முன்னாலேயே கட்சி மாறிட்டா. உங்களை மாதிரி ஆசாமிகளாவா எப்படி கட்சியில சேர்த்துண்டா? சேர்த்துக்க மாட்டாளே. அதனாலதான் அனுதாபி ஆயிட்டேன். உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பூஷ்பார் வர்க்கம் மாதிரி பேசிட்டு இருக்கேன். கழுத கழுத பூஷா வர்க்கமா? அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் தெரியுமா? அரைமுறையா தெரிஞ்சுட்டு கதவை தூக்கி விட்டேனா? அடிமோடி, கட்சியில வச்சு உனக்கு என்ன தெரியும்? இவரவா கர்ம வீரர் லெனின், இவரவா சார் சக்கரவர்த்திய மண்டி போட சேர்ந்த சாதா தொழிலாளி ஸ்டாலின். இவர் பேரத்தான் என் பேருக்கு முன்னால வச்சுட்டு இருக்கேன். ஸ்டாலின் ஆவாமதன். புது வீட்டோட பிளான் எஸ்டிமேட் எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறேன். நீ சரின்னு சொல்லிட்டா அப்படியே வீட்டை கட்டி முடிச்சிரு. வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடியே யார் யாருக்கு எந்த ரூம்னு முடிவு பண்ணிக்க வேண்டாமா? ஒருத்தன் டாக்டர், இன்னொருத்தன் வக்கீல். அவங்க 2 பேரோட பிராக்டிஸுக்கு தனித்தனி இடம் ஒதுக்க வேண்டாமா? இது எல்லாமா சொல்லிட்டு இருக்கணும். இது என்னது? ஹால், உட்புற தோற்றம். இது சரியா இருக்கு. யார் நீங்க? அரிசி ரேஷனுக்கு ஆள் கணக்கு எடுக்க வந்திருக்கேன். உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? கொஞ்சம் விவரம் சொல்றீங்களா? நானே அறிமுகப்படுத்திக்க. இவன் தான் என்னுடைய மூத்த மகன் ராமு. டாக்டர் படிக்கிறான். எப்ப பார்த்தாலும் புருஷன் தான். தண்ணியில கூட வந்துடுவான். அதுக்காக அவருக்கு ரேஷனுக்கு வச்சிடாதீங்க. இவனுடைய 2வது பிள்ளை ராஜா. நல்லது, நல்லா சாப்பிடுவான், நல்லா இருக்கான். இவனை எந்த தொழிலுக்கு அனுப்பிக்கிறதுனே தெரியல. சரி, சட்டம் படிக்கட்டுமேன்னு விட்டுட்டேன். ராதா, இதனுடைய ஒரே பொண்ணு ராதா. இந்த வீட்டிலேயே இவதான் புத்தாரி. அடுத்தது நான்கு அகந்த இருக்க கூடாது இல்லையா? அதனால என்னை பத்தி நானே சொல்லிக்க கூடாது. அப்புறம் வேற யாராவது வீட்டுல இருக்காங்க? அப்புறம் மம்மி, அதாவது உங்க மனைவி. ஏன் சார் எல்லாரும் சிரிக்கிறாங்க? மனைவியோட பேர கடைசியா சொன்னதுனாலயா? ஆனா கடைசி வரைக்கும் கூடவே இருக்க போறது மனைவி ஒண்ணுதான் சார். என்னுடைய மனைவி
இவங்களுக்கெல்லாம் அவன் மம்மி தான். ஆனா பெத்தவள் இப்ப அவ சிங்கப்பூர்ல இருக்கா. அவளுடைய ஆர்டர்ஸ் படியாதான் இந்த குடும்பமே நடக்குது. இந்த பசங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கிறது அவதான். கடிதங்கள் மூலமாவே இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் ஒண்ணு இருக்குது தெரியுமா? அப்படி வளர்ந்த பசங்க இவங்க. அப்பா மாமி வராங்கப்பா. மம்மியா? ஐயோ அப்பா அப்பா மம்மி இல்லப்பா மாமி வராங்க சொன்னேன். 6வது வயசு என்ன பண்ண? வாமா வா. என்ன 6வது சௌக்கியமா இருக்கிறாரா? என்ன விஷயம்? ஏன் மாமி அழறீங்க? மனுஷாளுக்கு கை சுத்தம் இருக்கணும், வாய் சுத்தம் இருக்கணும், மனசு சுத்தம் இருக்கணும். இதுல ஒண்ணாவது சுத்தமா இருக்கணுமா வேண்டாமா? அவருக்கு எதுவுமே சுத்தம் இல்ல. யாரு 6வது சொல்றியா? இது பாருங்க, பாகபுத்திர வேணா நான் குடியிருக்க தயாரா இருக்கேன். நேரத்துக்கு ஒரு நேரத்தை மாத்திரம் பச்சை கூட குடியிருக்க மாட்டேன். கொலகாரனோட வேண்டாம் குடும்பம் நடத்த வேண்டாம். கொஞ்சம் மாத்திரம் குடும்பம் நடத்த முடியுமா? முடியல. ஏமா உன் புருஷனோட நீ சண்டை போட்டு இருந்துட்டியா? இந்த வாரம் உங்க ஆத்துக்காரர் எந்த கட்சின்னு பார்க்கிறவெல்லாம் கேட்கிறா. நாக்க பிடிக்கலாம் போல இருக்கு. உங்களுக்கு திருப்பி வருது, நேற்று பத்திட்டு வருது. நாட்டை விட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டோம், டாட்டா காட்டிட்டு இது ஒண்ணு மட்டும் கொண்டு வந்துட்டேன். இத பாருங்க, நீங்க நேக்கு உடப்புறம் அந்த மாதிரி உங்க ஆத்தா விட்டு பூட்டி கிடக்கிறது. நாங்க இருந்துக்கிறேன், காலட்சேபம் பண்ணிக்கிறேன். அம்மா இதையெல்லாம் நீதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உன் புருஷனை நீதான் திருத்தணும். அவரையா அது நாய்வான் அரசியல் தான் சூன்யம்னா ஆச்சார சூன்யமாவும் மாறிட்டார். என்னமும் பாடிண்டே வருவார், பொறுத்துண்டேன். இப்பெல்லாம் ஆடிண்டே வரார். கூட ஆட முடியுமோ? புரியலையா? பாண்டிச்சேரி தாத்தாச்சாரியார் புத்திரி தத்தாரி கூட வாழணுமா? வந்துட்டேன், அப்புறம் அடுத்து வைக்கிறேன், வயிற்ற கழுவிக்கிறேன். இதெல்லாம் உனக்கு கௌரவ குறைச்சலா தெரியலையா? கட்சி மாறதை விட அப்புறம் எனக்கு கௌரவ குறைச்சல. எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா யோசனை பண்ணி பாருமா. எனக்கு புரியுது, இந்த பொம்முநாட்டியாண்ட வாடகை எப்படி வசூல் பண்றதுன்னு நீங்க யோசிக்கிறேன். அப்படியே இல்லம்மா. ராதா மாமையை கூட்டிட்டு போய் சீக்கிரம் அவுட் ஹவுஸ் சாவி கொடுத்துருப்போம். வாங்க மாமி, அதுக்காக மேல படணுமா? டெலிபோன் பில் 487 ரூபாயா? நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன். ஏன் 3 தடவையா பாக்குறேன்? டெலிபோன் பில் மட்டும் ஏன் அதிகமாயிட்டே வருது? செலவு கணக்கு எனக்கு அனுப்பிச்சுட்டா அவர் வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாரு. எங்க செலவு அதிகமாகுது, ஏன் அதிகமாகுதுன்னு பாக்குறதே இல்லையா? டெலிபோன் பில் ஜாஸ்தி ஆக வேண்டிய காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். கிட்டத்தட்ட சாப்பாடு செலவுல பாதி டெலிபோன் செலவா? தோட்டத்துல பாதி கணருங்கிற மாதிரி சாப்பிடாமே அப்படியா டெலிபோன்ல பேசிக்கிட்டு இருக்கிறது? சும்மா உட்கார்ந்துட்டே இருக்காதீங்க, உடனே கண்டுபிடிச்சு என்ன ஏதுன்னு எனக்கு எழுதுங்க. ஹலோ, 74525 இருந்து பேசுறேன். ஆமா, பெங்களூருக்கு ஒரு ட்ரங்க் கால் புக் பண்ணுங்க. ஆமா, அர்ஜென்ட் கால் தான். நம்பர் 63428 பிபி சிவகுமார். ஆமா, 5 நிமிஷத்துல கிடைக்குமா? யாரு? சிவகுமார். டெலிபோன் பில் அதிகமாயிட்டே போறதுக்கு இதுதான் காரணமோ? என்னை விட உங்க மம்மி உங்களை எல்லாரையும் நல்லா புரிஞ்சு வச்சு. கையும் களவுமா அப்படிப்பட்ட அதிர்ச்சியில சங்கடமா தான் இருக்கும். உனக்கு 12 மணி நேரம் அவகாசம் கொடுக்கு. நாளைக்கு சொல்லு, காமா இருக்கும்போது சொல்லு. இப்ப சொல்லு, யார் அவ? எங்க சந்திச்ச? பெங்களூர் எஸ்கர்ஷன் போனப்போ அவர் சந்திச்சேன். ஓ, கண்டதும் கா அந்த ரகமோ? யார் அது? என்ன படிச்சிருக்க? என்ன வேலை?
அவருக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? குலங்கோத்திரம் ஏதாவது? ஒண்ணுமே தெரியாது. ஆனா லவ் பண்ணிட்டேன். எதிர்பார்த்து குழந்தை மாட்டிக்கிட்டியா? யோகிதே லவ் பண்ணிட்டான். எனக்கு தெரியுமே, நான் போஸ்ட்மேன் ஆச்சு. தெரியுமா? இது ஏன்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? நம்பட்ட அடிக்கிறதா என் மேல, தபால் கொடுக்கறதா என் மேல. சரி சரி, மேல நடக்க வேண்டியது பாருங்க. பையன் யாரு, எப்படி? இந்த பையனா? ஐயோ, ஏமாந்துட்டியம்மா. இவன் ஒரு பிட் நோட்டீஸ் ஆச்சே. இவனை உனக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? ஒரு புண்ணியவதி இந்த தருதல பையில 10 மாசம் சுமந்து பெத்தல இருந்தே தெரியும் சார் எனக்கு. யாரப்பா அது? என் சம்சாரம் தான். இது உன் பிள்ளையா? பல வருஷங்களுக்கு முன்னால, இப்ப இல்ல. சண்டை போட்டுட்டு தாய் தப்பன அம்போன்னு விட்டுட்டு போன அன்னைக்கே தலைமுடிக்கிட்டேன். அதுக்காக நான் வருத்தப்படல. இந்த தருதல பை தான் உனக்கு லெட்டர் எழுதி இருக்கிறான்னு தெரியாமலேயே நான் அத்தனை லெட்டரையும் உனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இப்ப கூட ஒரு லெட்டர் வந்திருக்கு சார். நான் போஸ்ட்மேன், என் கடமையில தவறலாமா? கொடுத்துதான் ஆகணும். இந்தாமா. அத பெரிய என்ன எழுதிருக்குன்னு எனக்கு தெரியும். படி. இப்ப நான் இதை கிழிக்கலாம். ஒரு தருதலைக்கு அப்பதான் இதை நான் செய்தேன். இங்க இருக்க வேண்டிய பய ஓவரத்துல பாக்குறானா? உட்கார், உட்காரப்பா. வந்த இடத்துல எல்லாம் உட்காரலாமா? பழக்கம். போஸ்ட்மேனா உட்கார சொல்லல, சம்பந்தியா உட்கார சொல்ல. உட்காரு. சார், 10 பைசா தலை ஒட்டினா தபால் விமானத்துல பறக்கும். தபால்காரன் பறக்க முடியுமா? ஓஹோ, அப்போ இவனையே நான் மாப்பிள்ளையா முடிவு செஞ்சா நீ கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு அர்த்தமோ? கண்டிப்பா வருவேன். வரவேற்புக்கு ஐயா வீட்டுல தேங்காய் பை கிடைக்குமே. இந்த உடனே உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேமா? இல்ல, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். பொண்ணுக்கு விருப்பம் இருக்கு, பையனுக்கு இஷ்டம் இருக்கு. நாம யார் கொடுக்க? காதல் விவகாரங்கள்ல அவங்களுக்கு தோல்வியே வரக்கூடாது. பெத்தவங்க தோத்து போனா பரவாயில்ல. முருகா முருகா, என்ன நீ நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? பெத்தவனே தன் பையனை அயோக்கியன்னு சொல்லும் போது நாம எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியும்? நம்ம வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ண முகூர்த்தம் பையன் திருந்துவான்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? பெத்தவங்களே உதவி தள்ளிட்டு 10 வருஷமா தனியா இருக்கிற பையன் நம்ம பொண்ணு நல்லபடியா வச்சு காப்பாத்துவாங்கிறது என்ன நிச்சயம்? தங்க கட்டின்னு நினைக்கிற பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் கெட்டவனா மாறிட்டா அப்ப என்ன செய்வீங்க? பேசாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீ சொல்றபடிதான் நான் கேட்கறது என்ன ரூலா? இனிமே உன் புத்திமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. எந்த விஷயத்திலையும் நீ இனிமே தலையிட வேண்டிய தேவையும் இல்ல. அப்படியா? என்ன நீ சொல்றபடியெல்லாம் நான் கேட்கறதுக்கு நீ தாலி கட்டப்பட்டாட்டியா? என்ன மன்னிச்சிடுங்க பாலா. இனிமே நான் எந்த விஷயத்திலையும் தலையிட போறதில்லை. இதுவே நான் உங்களுக்கு எழுதுற கடைசி